வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வறுத்து வச்ச வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் தேங்காய் சேர்க்காதனால ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ எங்கேயாவது ட்ரிப் போனால் நமக்கு வண்டியை நிறுத்தி சாப்பிட்றதுக்கெலாம் இந்த சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இது ஈஸி அண்ட் டேஸ்டான ஒரு சட்னி, அதுவும் இட்லிக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரும்போது இதில் 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வருங்க. மிளகாய் டக்குன்னு கலர் மாறிடும். இது நல்லா செவந்து வந்தோடனே இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி சாஃப்டாக வதங்கணும். அப்போ தான் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். கூடவே ஒரு துண்டு புளி, 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது கலர் மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இதை நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சட்னி ரெடியாக இருக்குது. அடுத்து இதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடையே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி அலசி அந்த தண்ணியை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான வறுத்து வச்ச வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நிறையா குவான்டிட்டி பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா ஒரே வேலை தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.